கணினி சார். வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு. 8 திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு பாதிப்பு குறித்து ஆராய குழு அமைத்தது செல்லும். எந்த சட்ட விதிமீறலும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நீட் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. தமிழ்நாடு அரசின் உறுதிப்பாட்டிற்கு தொடக்க புள்ளி என கருத்து. நீட் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பணி தொடக்கம். முதுநிலை படிப்புகளுக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி நீட் தேர்வு என மத்திய அரசு அறிவிப்பு. மேகதாது அணை கட்ட அனுமதிக்குமாறு மத்திய அரசிடம் கர்நாடகா கோரிக்கை. இரு மாநில பிரதிநிதிகளுடன் பேசி சுமூக தீர்வு என மத்திய அமைச்சர் உறுதி. தமிழ்நாட்டுக்கு சிறப்பு ஒதுக்கீடாக 1 கோடி தடுப்பூசி வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மு க ஸ்டாலின் கோரிக்கை. வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணியாததற்கு பிரதமர் வேதனை. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் 16ஆம் தேதி ஆலோசனை. கனமழையால் டெல்லி, ஹரியானா, இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு. நிலச்சரிவு மற்றும் மின்னல் தாக்கி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. வெளிநாட்டு சொகுசு காருக்கு நுழைவு வரி செலுத்த மறுத்த நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம். வரி என்பது நன்கொடை அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் கலந்துரையாடல். டோக்கியோவில் சிறப்பாக செயல்பட வாழ்த்து. நீட் தேர்வால் ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு குழு அமைத்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவை நியமித்து தமிழக அரசு கடந்த ஜூன் 10ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணைக்கு தடை விதிக்க கோரி பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருண் நாகராஜன் உயர்நீதிமன்றத்தில் தனியாக மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்டோர் தரப்பில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது குழு அமைத்தது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது அல்ல என்ற தலைமை நீதிபதி, பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்தால் மட்டுமே அதனை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க முடியும் என்று கருத்து தெரிவித்தார். ஆனால் மனுதாரர் தரப்பில் கே ராஜன் குழு அமைத்தது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என வாதிடப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் தமிழக அரசின் இந்த அறிவிப்பாணைக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கும் எந்த வகையிலும் தொடர்பில்லை என தெரிவித்தனர். நீட் பாதிப்பு குறித்து மக்களிடம் தமிழக அரசு கருத்து கேட்பது குறித்து கேள்வி எழுப்ப நீங்கள் யார் என கரு நாகராஜனை கேட்ட நீதிபதிகள் விளம்பரத்திற்காக இதுபோன்ற வழக்குகள் தொடரப்படுவதாகவும் சாடினர். கே ராஜன் குழுவால் மாணவர் சேர்க்கை எந்த வகையிலும் பாதிக்கப்பட போவதில்லை என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அதே நேரம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மத்திய அரசின் சட்டத்தை மீறி மாநில அரசு சட்டம் இயற்ற முடியாது என மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் கே ராஜன் குழுவின் அறிக்கை மூலமாக மட்டுமே அரசு பள்ளி மாணவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களின் பாதிப்புகள் தெரியவரும் என்றும் இதன் மூலமாக தேவைப்பட்டால் நீட் தேர்வு நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டுவர முடியும் எனவும் தெரிவித்தனர். மக்களின் தேவையை பூர்த்தி செய்வது அரசுகளின் கடமை என குறிப்பிட்ட நீதிபதிகள் கே ராஜன் தலைமையில் குழு அமைத்ததில் எந்த சட்ட விதி மீறல்களும் இல்லை என்று தெரிவித்து கரு நாகராஜனின் மனுவை தள்ளுபடி செய்தனர். கே ராஜன் 1 மாதத்தில் அறிக்கை தருவாரா அல்லது மற்ற ஆணையம் போல் காலம் தாழ்த்துவாரா என்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி வினவினார்.
இந்த வழக்கில் இடையீட்டு மனுதாரர்களான திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தரப்பினரின் வாதங்களை கேட்காமலேயே நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். நீட் தேர்வு விலக்கு பெற தமிழக அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடக்க புள்ளி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜகவின் இரட்டை வேடம், அதிமுகவின் அடிமை சேவகம் ஆகிய இரண்டுக்கும் சேர்த்து உயர்நீதிமன்றம் நெத்தியடி கொடுத்துள்ளதாக விமர்சித்துள்ளார். மாணவர்களின் உரிமை மட்டுமல்ல, மாநிலத்தின் உரிமையும் இந்த தீர்ப்பின் மூலமாக நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்த தீர்ப்பு தொடக்க புள்ளி என்று கூறியுள்ளார். AK ராஜன் குழு அறிக்கை அளித்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று கூறியுள்ள முதலமைச்சர், இந்த ஆண்டுக்கான தேர்வு தேதி அதற்குள் அறிவிக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கையில் இருக்கும் இந்த நேரத்தில் நடக்கும் இந்த ஆண்டுக்கான தேர்வை எதிர்கொள்ளும் நெருக்கடி மிகு சூழல் மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது வருந்தத்தக்கது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இறுதியில் நீட் தேர்வினால் மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம் என்ற நிலையை நிச்சயம் உருவாக்குவோம் என்று ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீதியரசர் AK ராஜன் குழுவினருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் திமுக தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்படும் என்று வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வின் பாதிப்பு குறித்து ஆராய தமிழக அரசு அமைத்த AK ராஜன் தலைமையிலான குழுவிற்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள திமுக தரப்பு வழக்கறிஞர் வில்சன், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் சென்றால் திமுக சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஏழை எளிய மாணவர்கள், அதுவும் கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள், அவருடைய பிரச்சனைகள் என்ன என்று ஆராய ஒரு கமிட்டி அமைப்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆகவே நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாது என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளனர். தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றிங்க இது. 70 வருஷமாக எங்கேயாவது நம்ம நீட்டை வச்சு தான் இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்திருக்காங்களா? உச்சநீதிமன்றம் இந்த கேஸ் போகும்போது நம்ம முன்னெச்சரிக்கை என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து வைக்கணும்? அது முன்னெச்சரிக்கை மனு கேவியட் யூஸ்வலாக தாக்கல் செய்யப்படும். AK ராஜன் குழு அளிக்கும் பரிந்துரைப்படி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்து நீட் தேர்வில் மாற்றங்கள் கொண்டுவர மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருப்பதாகவும் காங்கிரஸ் தரப்பு வழக்கறிஞர் க. சுந்தரமோகன் தெரிவித்துள்ளார். மாநில அரசு பின்தங்கிய மாணவர்களுக்கும் கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய நிறை குறைகளை விசாரித்து உச்சநீதிமன்றத்திற்கு அதனுடைய அந்த நீதியரசர் குழுவினுடைய அறிக்கையை பரிந்துரை செய்து அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர தேவைப்பட்டால் அதற்குண்டான மாற்றத்தை செய்வதற்கும் மாநில அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு. மாநில மக்கள் நலனில் மாநில அரசு தலையிடுவதை இந்த நீதிமன்றம் தடுக்க முடியாது. அதே நேரம் AK ராஜன் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையால் மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே வழக்கு தொடர்ந்ததாகவும் இதற்கு நீதிமன்ற உத்தரவின் மூலம் தீர்வு கிடைத்துள்ளதாகவும் மனுதாரர் கரு நாகராஜன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு நடக்கும் செப்டம்பர் 12 இந்தியா பூரா நடக்கும்போது தமிழகத்தில் நடக்கும். மாணவர்கள் இன்றைக்கு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ தொடங்கிட்டாங்க. எப்படி 1,00,000 பேருக்கு மேலே பரீட்சை எழுதுவாங்க. ஏன்னா 3வது அட்டம்ப்ட் 2வது அட்டம்ப்ட் எல்லாமே பரீட்சை எழுத போகிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தெளிவான மனநிலையில் நீ படிப்பாங்க. இவங்க இந்த ஆய்வுக்குழு விளக்கு கிடைக்குமா, அது பண்ணுமா, ரத்து நடக்குமா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்போ இடம் இல்லை. பார்த்தீங்களா, இதுதாங்க எங்கள் நோக்கம். ஆய்வுக்குழு மட்டுமே எங்கள் நோக்கம் இல்லை. ஆய்வுக்குழுடைய பணி மாணவர்களை பாதிக்கக்கூடாது, இந்த அரசாணை மாணவர்களை குழப்பக்கூடாதுங்கிறதான எங்கள் நோக்கம். இந்த ஆய்வுக்குழு தமிழக அரசனுடைய எந்த நடவடிக்கைகள் நீட்டையோ உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. AK ராஜன் குழுவிற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டதை தொடர்ந்து அந்த குழு நீட் தேர்வு பாதிப்பு தொடர்பான ஆய்வறிக்கையை தமிழக அரசிடம் விரைவில் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு காருக்கு வரி விலக்கு கேட்ட நடிகர் விஜய்க்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். வரி விலக்கு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது எப்படி?
கார் காதலரான நடிகர் விஜய் இப்போது இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்த காரால் அபராதம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். வழக்கின் பின்னணி என்ன? உலகின் பிரம்மாண்ட சொகுசு கார்களில் முதன்மையானது ரோல்ஸ் ராய்ஸ். இதன் தற்போதைய இந்திய மதிப்பு சுமார் 7 கோடி ரூபாய். ஒவ்வொரு வாடிக்கையாளர்கள் கேட்கும் சொகுசு வசதிகளுக்கு ஏற்ப ரோல்ஸ் ராய்ஸ் கார் தனித்தனி வசதிகளுடன் தயாரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் வகை காரை இங்கிலாந்திலிருந்து 2012ஆம் ஆண்டு இறக்குமதி செய்துள்ளார் நடிகர் விஜய். வெளிநாட்டிலிருந்து யார் காரை இறக்குமதி செய்தாலும் இறக்குமதி வரியுடன் நுழைவு வரி செலுத்த வேண்டியது கட்டாயம். இறக்குமதி செய்யப்பட்ட காரின் மதிப்பில் 20% நுழைவு வரியை வணிக வரித்துறையில் செலுத்தி பதிவுக்கு உகந்தது என்று போக்குவரத்து துறை அரசாணை பிறப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில்தான் சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சொகுசு கார்களை அதிகாரிகள் பதிவு செய்து ஓட்ட அனுமதிப்பார்கள். சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு காரை இறக்குமதி செய்ய விஜய் நுழைவு வரியாக 80 லட்சம் ரூபாயை செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் நுழைவு வரி செலுத்தாததால் காரை பதிவு செய்ய அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை. அதனால் வீட்டிலேயே தனது சொகுசு காரை விஜய் நிறுத்தி வைத்துள்ளார். வணிக வரித்துறை அதிகாரியின் ஆணையை எதிர்த்தும் நுழைவு வரி விலக்கு அளிக்க கோரியும் நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் மனுதாரர் யார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார். இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான வரியை 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என நடிகர் விஜய்க்கு உத்தரவிட்டு விஜயின் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அதனை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இப்போ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த 1 lakh எக்ஸம்ஷன் கேட்டிருக்காங்களே அப்படின்றது தான் இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக இருக்குது. என்னன்னா அது வாட் எவர் த டாக்ஸஸ், அந்த டாக்ஸ்க்கான எக்ஸம்ஷன் அவர் எப்படி கேட்கலாம்? பிகாஸ் ஒரு இம்போர்ட்டட் கார் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்னா யோசிச்சு பாருங்க அதனோட காஸ்ட் என்ன அப்படின்னு. ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உங்கள் ஆக்குபேஷனை ஸ்பெசிஃபை பண்ணலை, நீங்கள் ஆக்டர் தானே, யூ ஷுட் ஹவ் ஸ்பெசிஃபை த ஆக்குபேஷன் சொல்லியிருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காருன்னா, ரீலில் நீங்கள் ஹீரோவாக இருக்கீங்க, ரியல் லைஃப்லையும் ஹீரோவாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணின்னு வரியை குறைத்து காட்ட வேண்டும் என்பதால் பல நட்சத்திரங்கள் விஐபிக்கள் பாண்டிச்சேரி முகவரியில் சொகுசு கார்களை இறக்குமதி செய்வது வழக்கம். நடிகர் விஜய் அப்படி செய்யவில்லை என்பது பாராட்டுக்குரியது. வரி கட்ட பயப்படும் நட்சத்திரங்கள் சொகுசு காருக்கு லிட்டருக்கு 160 ரூபாய் கொடுத்து ஆக்டேன் 97 என்ற தனி வகை பெட்ரோலும் போடுவதில்லையாம். வெறும் கெத்துக்காக கார் வாங்கி மாட்டிக்கொள்பவர்கள் இனியாவது யோசிக்க வேண்டும் என்கிறார்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகள். நாடாளும் அளவுக்கு வளர்ந்துள்ள நடிகர்கள் உண்மையான ஹீரோக்களாக இருக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். நீதிமன்றத்தில் நடந்த வாதத்தை தற்போது பார்க்கலாம். ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்த வணிக வரித்துறை உதவி ஆணையர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நடிகர் விஜய் உயர்நீதிமன்றத்தை அணுகினார். இந்த மனு நீதிபதி SM சுப்பிரமணியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மனுதாரர் தான் என்ன தொழில் செய்கிறோம் என்பதை மனுவில் குறிப்பிடவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அப்போது விஜய் தரப்பில் தான் தமிழ் சினிமாவில் நடிகராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சினிமா நடிகர்கள் முறையாக உரிய நேரத்தில் வரி செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். மக்கள் செலுத்தக்கூடிய வரி பள்ளிகள், மருத்துவமனைகள், ஏழைகளுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறிய நீதிபதி, தமிழ்நாட்டில் நடிகர்கள் நாடாளும் அளவிற்கு வளர்ந்துள்ள நிலையில் அவர்கள் உண்மையான ஹீரோக்களாக இருக்க வேண்டுமே தவிர ரீல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். வரி என்பது கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்களிப்பு தானே தவிர தானாக வழங்கக்கூடிய நன்கொடை அல்ல எனவும் தெரிவித்தார். சமூக நீதிக்கு பாடுபடுவதாக பிரதிபலிக்கும் நடிகர்கள் இதுபோன்ற வரி ஏய்ப்பு செய்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது. வரி ஏய்ப்பு என்பது தேசத்திற்கு எதிரான பழக்கம், சட்ட விரோதமானது எனவும் குறிப்பிட்ட நீதிபதி, முறையாக வரி செலுத்துவதன் மூலமே சமூக நீதியை எட்ட முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நமது தேசம் கலாச்சாரம் மற்றும் சமூக மதிப்பால் சிறப்பு பெற்றிருக்கும் நிலையில் சொத்து சேர்ப்பதோ சொகுசு கார் வாங்குவதோ சிறப்பான வாழ்விற்கு உதவாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய நீதிபதி, தேசத்தின் பிரபலமான நபர்கள் சேர்க்கும் சொத்துக்கள்
ஏழை மக்களின் கடும் உழைப்பில் இருந்துதான் வருகிறது என்பதை உணர வேண்டும் என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நடிகர் விஜயின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான நுழைவு வரியை 2 வாரங்களில் செலுத்த உத்தரவிட்டார். மேலும் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அதை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் வழங்கவும் அதிரடி உத்தரவிட்டார். நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியன் இதற்கு முன்னதாக பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அவற்றை பார்க்கலாம். கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு புதிய தலைமைச் செயலகம் கட்டியிருந்த நிலையில் அவருக்கு பின்னர் வந்த அதிமுக அரசு அதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்திருந்தது. அதனை எதிர்த்து திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் கண் துடைப்புக்காகவே ஆணையம் என கூறியவர் நீதிபதி SM சுப்பிரமணியம். மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக அப்போது காட்டமாக தெரிவித்தார். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த உத்தரவிட்ட இவர் முன்னுதாரணமாக தனது அறையிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த செய்தார். நீதிபதி அறைகளில் உள்ளே ஆட்கள் இருப்பதே தெரியாதபடி கண்ணாடிகளால் ஒட்டப்பட்டிருந்த கருப்பு ஸ்டிக்கரை எடுக்க உத்தரவிட்டவரும் இவர்தான். அனைத்து அரசு துறைகளிலும் ஊழல் தடுப்பு பிரிவு அமைக்க உத்தரவிட்ட பெருமை இவரையே சேரும். நீட் தேர்வு விவகாரத்தில் நீதிமன்றத்தை நடிகர் சூர்யா விமர்சித்திருந்த போது அவர் மீது உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அவமதிப்பு வழக்கு தொடர SM சுப்பிரமணியம் கடிதம் எழுதினார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இறக்குமதி செய்யப்படும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஒன்றிய அரசு வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 90 முதல் 100 பேர் வரை முதுகெலும்பு தசை செயலிழப்பு நோயால் பாதிக்கப்படுவதாகவும் இதற்கான மருந்துகளின் விலை அதிகமாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். விலை அதிகமாக உள்ளதால் மருந்துகளை வாங்க முடியாமல் பலர் அவதிப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். எனவே இறக்குமதி செய்யப்படும் உயிர்காக்கும் முதுகெலும்பு தசை செயலிழப்பு சிகிச்சைக்கான மருந்துகளுக்கு விதிக்கப்படும் சுங்கவரி, GST இதர வரிகளுக்கு ஒன்றிய அரசு விலக்கு அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிதி அமைச்சகத்திற்கு உரிய அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படும் யாரும் தங்கள் வாக்குரிமையை இழக்கவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட வாடகை வாகனங்களின் ஓட்டுநர்களால் வாக்களிக்க இயலவில்லை என வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பலர் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டாலும் அவர்கள் வாக்களிப்பதை உறுதி செய்ய போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் வரும் தேர்தல்களில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அனைவரும் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற ஆசிரியர்களான கிருஷ்ணன், சுலோச்சனா தம்பதியினர் தோட்டத்து வீட்டில் தங்கி விவசாயம் பார்த்து வந்தனர். இந்நிலையில் அவர்களது வீட்டின் வளாகத்தில் இன்று காலை இருவரும் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்தனர். விவசாய தொழிலாளர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் துப்பு துலக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிலை அருகே பாலியல் தொழிலில் ஈடுபட்ட மத போதகர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். ST மங்காடு பகுதியைச் சேர்ந்த லால்ஷைன் சிங் பெடரல் சர்ச் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் வீட்டில் மத வழிபாட்டு கூட்டத்தை நடத்தி வருகிறார். இங்கு பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு புகார் வந்தது. இந்நிலையில் லால்ஷைன் வீட்டுக்கு சென்ற போலீசார் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 4 பெண்கள் உட்பட 7 பேரை கைது செய்ததுடன் சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். இதில் 19 வயது இளம்பெண்ணை அவரது தாயே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கியுள்ளது. ஒரே நேரத்தில் பலர் விண்ணப்பிக்க முயன்றதால் தேசிய தேர்வு முகமையின் இணையதளம் தொடக்கத்தில் முடங்கிய போதும் பின்பு செயல்பட்டு வருகிறது. புகைப்படங்கள், மதிப்பெண் சான்று, ஆதார் உள்ளிட்டவற்றுடன் மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து வருகின்றனர். இதனிடையே முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு செப்டம்பர் 11ஆம் தேதி நடைபெறும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்.
இந்தியாவில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி வரும் செப்டம்பர் மாதம் முதல் தயாரிக்கப்படும் என சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பூசியை தயாரிப்பதற்கான செல் மற்றும் வெக்டர் மாதிரிகள் சீரம் நிறுவனத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கான இறக்குமதிக்கு இந்திய மருந்து ஆணையம் ஒப்புதல் அளித்ததும் தடுப்பூசி தயாரிப்பு தொடங்கும் என்றும் ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீரம் நிறுவனம் மூலம் இந்தியாவில் ஆண்டுக்கு 30 கோடி டோஸ்கள் மருந்து தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு நிலநடுக்கம் வந்தால் சமாளிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியான ஜப்பானில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இதுவரை 6க்கும் மேற்பட்ட ரிக்டர் அளவில் 7 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நிலநடுக்கம் ஏற்பட்டால் சமாளிப்பது குறித்த பயிற்சி ஒலிம்பிக்கில் பங்கேற்பவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் அரங்கங்கள் இத்தகைய நிலநடுக்கங்களை தாங்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளன. அதிர்வுகளை தாங்கும் பிரம்மாண்டமான ரப்பரை கொண்டு கைப்பந்து அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் கிராமத்தில் 6.6 அடி வரையிலான சுனாமி அலைகளை தடுக்கும் வகையில் சுவர் கட்டப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் அதிகரித்து வரும் கொரோனா உயிரிழப்புகளால் சவப்பெட்டி தயாரிக்கும் பணிகளில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தோனேஷியாவில் இதுவரை 67,355 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ள நிலையில் டெல்டா வகை கொரோனா அங்கு தீவிரமாக பரவி வருவதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதியன்று இந்தோனேஷியாவின் அதிகபட்ச அளவாக ஒரே நாளில் 1040 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்தாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்ய 2 மாதங்களுக்கு முன் இடம் ஒதுக்கப்பட்டது. அங்கு மட்டும் இதுவரை 1800 பேர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தேவையை சமாளிக்க முடியாமல் சவப்பெட்டி செய்பவர்கள் திண்டாடி வருகின்றனர். இதனால் அவர்களுக்கு உதவியாக தன்னார்வலர்கள் சவப்பெட்டிகளை தயாரித்து வருகின்றனர். ஜான்சன் அண்ட் ஜான்சன் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களுக்கு அரிய வகை நரம்பியல் கோளாறு ஏற்படுவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிராக ஒரு முறை மட்டும் செலுத்தக்கூடிய தடுப்பூசியை ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் குயிலன் பாரை சிண்ட்ரோம் எனும் நோயால் அரிதாக பாதிக்கப்படுவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதுவரை 1,28,00,000 பேருக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் 100 பேருக்கு இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 95 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குறைபாடு 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களிடம் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 2 வாரங்களுக்கு பின் ஏற்படுவதாக அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னை முழுவதும் பிற்பகலில் பரவலாக மழை பெய்தது. எழும்பூர், அண்ணா சாலை, புதுப்பேட்டை, தியாகராய நகர், ராயபுரம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. சென்னையின் புறநகரிலும் சில பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. தென்மேற்கு பருவமழை காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பொழிய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்க கடலில் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் ஆர்யா நடிப்பில் உருவாகியுள்ள சார்பட்டா பரம்பரை படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. வடசென்னை பாக்ஸிங்கை மையப்படுத்தி உருவாக்கியுள்ள இந்த படத்தை பா ரஞ்சித் இயக்கியுள்ளார். பசுபதி, கலையரசன், சஞ்சனா நடராஜன் உள்ளிட்டோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். அமேசான் OTT தளத்தில் வரும் 22ஆம் தேதி சார்பட்டா பரம்பரை வெளியாகும் என படக்குழு ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஆட்டம் தோத்துட்டா யார அழகேண்டாப்பா நீ ஏறக்கூடாது நீ இங்க வேடிக்கை பாருன்னு வந்துக்கிறேன். அவன் என்னைக்கு கையில கத்தி எடுத்தானோ அன்னைக்கே பாக்ஸிங் ஆடுற தகுதி இழந்துட்டான்.
எப்புள்ள பாக்ஸிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவன் பாக்ஸிங்னா என்ன உங்க அப்பா மட்டும் சொன்னா மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கேரளாவைச் சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு ஆதாரம் இல்லை. திண்டுக்கல் சரக டிஐஜி விளக்கம். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. பட்டாலும் நான் இதிலே தெரிஞ்சுப்பேன். ஒருவேளை எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் இதிலே படிச்சுப்பேன். அப்புறம் என்னோடய ஹோம்ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக எனக்கு எல்லாத்துக்குமே இந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டதுனால எனக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழில்நுட்பங்களை அரசு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவுடன் சிறப்பு செய்தியாளர் கீதன். உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விவரப்படி இந்தியாவில் 4 கோடி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். அவர்களில் 50 லட்சம் பேர் குழந்தைகள். கல்வி, வேலைவாய்ப்பு என பார்வையற்றவர்களுக்கான சவால்கள் ஏராளம். அந்த வகையில் இன்றைய தொழில்நுட்ப உலகில் அனைத்து துறைகளும் கணினி சார்ந்து இயங்குவது இன்றியமையாததாக உள்ளது. அதே நேரத்தில் பார்வையற்றவர்களால் கணினி சார்ந்த வேலைவாய்ப்புகளில் பணியாற்றுவது என்பது இயலாத ஒன்றாக உள்ளது. இந்த நிலையை மாற்றக்கூடியதே ஸ்கிரீன் ரீடர் எனப்படும் திரை வாசிப்பான் மென்பொருள். இந்த மென்பொருள் உள்ளடக்கப்பட்ட கணினிகளின் திரையில் உள்ளவற்றை ஒலி வடிவில் பார்வையற்ற நபர்கள் கேட்க முடியும். இதன் மூலமாக பார்வையற்ற நபர் ஒருவர் குரல் பதிவை கேட்டு எளிதாக கணினிகளை இயக்க முடியும். திரை வாசிப்பான் மென்பொருளுக்குரிய பயிற்சியை பெறுவதன் மூலம் பார்வையற்றவர்கள் வங்கிகள், தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்ற முடியும். இப்படி பயனுள்ள மென்பொருள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சியை அரசு பள்ளி அளவிலேயே மாணவர்களுக்கு எடுத்துரைத்தால் பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளி வீசும் என கூறுகிறார் இதன் பயிற்சியாளர் ரகுராமன். பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு குறிப்பாக லேப்டாப்பும் மொபைல் ஃபோனும் அளித்து அவர்களுக்கு இந்த திரைவாசிப்பான் பற்றியான ஒரு முறையான ஒரு அறிமுகம் செய்து அதற்கான ஒரு முழு பயிற்சியை அவங்களுக்கு தந்தால் அவங்களுடைய கல்வி சார்ந்த செயல்பாடுகளை, அதாவது வாசித்தல், எழுதுதல், அந்த கணினியில் ஒரு அசைன்மெண்ட் எழுதுறது, எக்ஸாம் எழுதுறது, இல்லை அவங்களுடைய பாடப்புத்தகங்களை அவங்களே டவுன்லோட் பண்ணி படிக்கிறது போன்ற அனைத்து வேலைகளையும் அவங்களே சுயமாக பண்ண முடியும். கணினி சார்ந்த அனைத்து பணிகளையும் மற்றவர்களைப் போல தானும் எளிதாக திரை வாசிப்பான் தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்வதாக தெரிவிக்கும் பள்ளி மாணவி கௌஷிகா, கணினி சார்ந்த அனைத்து பயன்பாடுகளையும் தானே மேற்கொள்வது வாழ்வில் தன்னம்பிக்கையை அளிப்பதாக கூறுகிறார். இதில் எனக்கு ஏதாவது ப்ரௌஸ் பண்ண, எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் இதிலே தெரிஞ்சுப்பேன். ஒருவேளை எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் இதிலே படிச்சுப்பேன். அப்புறம் என்னோடய ஹோம்ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக எனக்கு எல்லாத்துக்குமே இந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டதுனால எனக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழில்நுட்பங்களை அரசு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவுடன் சிறப்பு செய்தியாளர் கீதன். உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விவரப்படி இந்தியாவில் 4 கோடி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். அவர்களில் 50 லட்சம் பேர் குழந்தைகள். கல்வி, வேலைவாய்ப்பு என பார்வையற்றவர்களுக்கான சவால்கள் ஏராளம். அந்த வகையில் இன்றைய தொழில்நுட்ப உலகில் அனைத்து துறைகளும் கணினி சார்ந்து இயங்குவது இன்றியமையாததாக உள்ளது. அதே நேரத்தில் பார்வையற்றவர்களால் கணினி சார்ந்த வேலைவாய்ப்புகளில் பணியாற்றுவது என்பது இயலாத ஒன்றாக உள்ளது. இந்த நிலையை மாற்றக்கூடியதே ஸ்கிரீன் ரீடர் எனப்படும் திரை வாசிப்பான் மென்பொருள். இந்த மென்பொருள் உள்ளடக்கப்பட்ட கணினிகளின் திரையில் உள்ளவற்றை ஒலி வடிவில் பார்வையற்ற நபர்கள் கேட்க முடியும். இதன் மூலமாக பார்வையற்ற நபர் ஒருவர் குரல் பதிவை கேட்டு எளிதாக கணினிகளை இயக்க முடியும். திரை வாசிப்பான் மென்பொருளுக்குரிய பயிற்சியை பெறுவதன் மூலம் பார்வையற்றவர்கள் வங்கிகள், தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்ற முடியும். இப்படி பயனுள்ள மென்பொருள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சியை அரசு பள்ளி அளவிலேயே மாணவர்களுக்கு எடுத்துரைத்தால் பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளி வீசும் என கூறுகிறார் இதன் பயிற்சியாளர் ரகுராமன். பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு குறிப்பாக லேப்டாப்பும் மொபைல் ஃபோனும் அளித்து அவர்களுக்கு இந்த திரைவாசிப்பான் பற்றியான ஒரு முறையான ஒரு
அறிமுகம் செய்து அதற்கான ஒரு முழு பயிற்சியை அவங்களுக்கு தந்தால் அவங்களுடைய கல்வி சார்ந்த செயல்பாடுகளை, அதாவது வாசித்தல், எழுதுதல், மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்க கோரி மத்திய அரசிடம் கர்நாடக அரசு கோரிக்கை வைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு, கர்நாடக பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்படும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற பகுதியில் தடுப்பணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது. இந்த சூழலில் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பெங்களூரு வந்தார். அப்போது கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா, சட்டத்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை ஆகியோர் நேரில் சென்று அவரை சந்தித்தனர். சந்திப்பின் போது மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தங்களுக்கான உரிமை மற்றும் தேவைகள் குறித்து மனுவாக மத்திய அமைச்சரிடம் அளித்தனர். மனுவில் பெங்களூரு மக்களின் குடிநீர் மற்றும் மின்சார தேவைக்காக மட்டுமே மேகதாதுவில் அணை கட்டப்படுவதாகவும் இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புதிய அணையால் தமிழ்நாட்டிற்கான தண்ணீருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்றும் மனுவில் கர்நாடக அரசு உறுதியளித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்வினையாக கர்நாடக அரசு மத்திய அமைச்சரிடம் ஒப்புதல் கேட்டு மனு அளித்துள்ளது. பின்னர் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக, கர்நாடக அரசுகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளன என்றார். மேலும் இரு மாநில பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்படும் எனவும் இதுகுறித்து விரைவில் பிரதமர் மோடியுடன் ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் காவிரி உரிமை மீட்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எடியூரப்பாவின் உருவ பொம்மையை எரித்து கர்நாடகாவிற்கு எதிராக முழக்கமிட்டனர். மேலும் தமிழகம் முழுவதும் காவிரிக்காக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என காவிரி உரிமை மீட்பு குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க காவிரி காப்பு போராட்ட நாள் என்று ஒரு நாளை அறிவித்து குமரிமுனையிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை ஒட்டுமொத்த மக்களும் அனைத்து கட்சிகளும் ஒன்று திரண்டு மேகேதாட்டை கட்டாதே, மேலாண்மை ஆணையம் சொல்லுகின்ற தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடு என்ற முழக்கத்தை எழுப்ப வேண்டும். மேலாண்மை ஆணையம் முழு நேர அதிகாரி இல்லாமல் பகுதி நேரமாக வேறொரு வேலை பார்ப்பவரை ஒப்புக்கு போட்டிருக்கிறார்கள். முழு நேர தனி அதிகாரி, முழு நேர தனி அலுவலகமும் உருவாக்க வேண்டும். இதேபோன்று புதுச்சேரியிலும் எடியூரப்பா உருவ பொம்மையை எரித்து காவிரி உரிமை மீட்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி இல்லை என மத்திய அரசு அறிவிக்க கோரியும் கர்நாடகத்திற்கு பொருளாதார தடை விதிக்க கோரியும் முழக்கமிட்டனர். மேலும் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி புதுச்சேரியிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என கோரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனிடம் விசிகாவின் ரவிக்குமார் எம்பி மனு அளித்தார். காவிரியிலிருந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு 7 டிஎம்சி தண்ணீரை உச்சநீதிமன்றம் ஒதுக்கியது. அந்த 7 டிஎம்சி தண்ணீரையும் தமிழ்நாட்டின் வாயிலாகத்தான் புதுச்சேரி பெற முடியும். இந்த 7 டிஎம்சி தண்ணீர் கிடைக்காமல் போனால் அந்த பயிர்கள் அத்தனையும் அழிந்து போய்விடும். எனவே புதுச்சேரி அரசும் தமிழ்நாட்டைப் போலவே உடனடியாக ஒன்றிய அமைச்சரை சந்தித்து இதற்காக அழுத்தம் கொடுக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்க வேண்டும். இதற்கிடையில் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பிரதமர் மோடியிடம் வலியுறுத்த வேண்டும் என தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கொட்டும் மழையில் பொதுமக்கள் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொண்ட நிலையில் திருச்செங்கோட்டில் தடுப்பூசி போடப்படாததால் சாலை மறியல் நடைபெற்றது. கோவை நஞ்சுண்டாபுரம் அரசு பள்ளியில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றதை அறிந்து அதிகாலை முதலே 200க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். மழை வந்தபோதும் குடையுடன் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர்.
வீரகேரளம் பகுதியில் தலையணை மற்றும் போர்வையுடன் தடுப்பூசி முகாமிற்கு அதிகாலையிலேயே வந்த மக்கள் ஒரு கட்டத்தில் சாலையோரம் தூங்கிவிட்டனர். தடுப்பூசிக்கான டோக்கன் வழங்கப்பட்டதும் முண்டி அடித்து பெற்றுக் கொண்டனர். 300 பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டதால் பலர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். இதேபோல் கோவையின் பல பகுதிகளில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வடமதுரை அரசு பள்ளி முன்பாக பொதுமக்கள் நீண்ட நேரம் டோக்கனுக்காக காத்திருந்த நிலையில் விநியோகம் இல்லை என கூறியதால் சுகாதாரத்துறை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பீளமேடு மாநகராட்சி பள்ளி முன்பாக நீண்ட நேரம் காத்திருந்தும் டோக்கன் கிடைக்காததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த ஒரு வாரமாக தடுப்பூசிகள் போடப்படாத நிலையில் செம்மலை படையாட்சி தெரு நகராட்சி பள்ளியில் தடுப்பூசி போடப்பட்டது. இதனையடுத்து டோக்கன் பெறுவதற்காக குவிந்த மக்கள் ஒருவரையொருவர் முந்திக் கொண்டு சென்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் திருச்செங்கோடு சீதாராம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடுவதாக அறிவித்துவிட்டு தடுப்பூசி போடாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதானம் பேசியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மறியலால் சங்ககிரி திருச்செங்கோடு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு 1 கோடி தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக அளித்திடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக அவ்வப்போது தடுப்பூசி முகாம்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கூடுதல் தடுப்பூசிகளை ஒதுக்கீடு செய்ய கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதில் கடந்த 8ஆம் தேதி வரை 18 முதல் 44 வயதிற்குட்பட்டவர்களுக்கு என 29,18,110 டோஸ்களும் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு என 1,30,08,440 டோஸ்களும் மத்திய தொகுப்பிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கான இந்த தடுப்பூசிகள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லாததால் மாநிலம் முழுவதும் நாள் ஒன்றிற்கு அதிகரித்து வரும் தடுப்பூசிக்கான தேவை பூர்த்தி செய்வது மிகவும் கடினமாக உள்ளது என்று முதலமைச்சர் கவலை தெரிவித்துள்ளார். 18 முதல் 44 வயதிற்குட்பட்டவர்களுக்கு செலுத்துவதற்காக அனைத்து மாநிலங்களுக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் தடுப்பூசிகள் ஒதுக்கப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் தமிழ்நாட்டிற்கு மக்கள் தொகை அடிப்படையிலான அளவிற்கு தடுப்பூசிகள் ஒதுக்கீடு செய்யப்படாததால் தற்போது தடுப்பூசி பற்றாக்குறை நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தகுதியான 1000 நபர்களில் 302 பேருக்கு மட்டுமே தடுப்பூசிகள் ஒதுக்கப்படுவதாகவும் குஜராத், கர்நாடகா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் அளவான முறையே 533, 493 மற்றும் 446 தடுப்பூசிகளுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தலையிட்டு தடுப்பூசி ஒதுக்கீட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதுடன் தமிழ்நாட்டிற்கு 1 கோடி தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் மூலம் குறுகிய காலத்தில் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த முடியும் என்றும் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிவது கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கொரோனா பரவல் வேகம் எடுத்துள்ளது. கொரோனா பரவல் 10% அதிகமுள்ள 73 மாவட்டங்களில் 47 மாவட்டங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ளன. இதையடுத்து மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார்.
காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியின்றி சுற்றித் திரிவதும் கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மருத்துவ நிபுணர்கள் கூட்டம் கூடுவதற்கு எதிராக தொடர்ந்து எச்சரிக்கை விடுப்பதை குறிப்பிட்ட பிரதமர் மோடி கொரோனா வைரஸ் வந்துவிட்டு தானாக சென்று விடாது என்று எச்சரித்தார். கொரோனா வைரஸிற்கு எதிரான நடவடிக்கைகளை 3 மடங்கு அதிகரிக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். கேரளாவில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளது. அங்கு திங்கட்கிழமையன்று 7798 பேருக்கு தொற்று உறுதியானது. கொரோனா தொற்றின் நேர்மறை சதவிகிதம் 9ஆக குறைந்துள்ளதாக கேரள சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதனிடையே இந்தியாவில் 118 நாட்களில் இல்லாத அளவிற்கு தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. நேற்று ஒரே நாளில் 31,443 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். சிகிச்சைக்கு பிறகு 49,007 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 4,31,000 குறைந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி கொரோனாவால் மேலும் 539 பேர் உயிரிழந்தனர். அதே சமயம் ஏற்கனவே பலியான 1,481 பேர் கொரோனாவால் உயிரிழந்ததாக மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 38,14,00,000 தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 16ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளார். காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் ஒடிஷா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு பணிகளின் நிலவரம் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கேரள பெண் பழனியில் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அறையெடுத்து தங்கியவர்கள் கணவன் மனைவியே இல்லை என்றும் கூறப்படும் நிலையில் உண்மையில் நடந்தது என்ன? கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த 40 வயது பெண். கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி பழனி கோயிலுக்கு கணவருடன் வந்தவர் பழனி கோயில் அடிவாரத்தில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்துள்ளார். அப்போது பொருட்கள் வாங்குவதற்காக கணவருடன் சாலையில் நடந்து சென்றபோது கும்பல் ஒன்று அவரை கடத்தி விடுதியில் 3 நாட்கள் அடைத்து வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பெண்ணின் கணவர் பழனி அடிவார காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்கச் சென்றதாகவும் ஆனால் போலீசார் புகாரை வாங்க மறுத்ததாகவும் தெரிகின்றது. அதனால் பாதிக்கப்பட்ட பெண் கேரள மாநிலத்திற்கே திரும்பச் சென்று கண்ணூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சையில் இருந்த பெண் தனக்கு தமிழகத்தில் நடந்த கொடுமைகள் பற்றியும் தமிழக போலீசார் புகாரை பெறவில்லை என்று கேரள கண்ணூர் போலீசாரிடமும் கேரள டிஜிபிக்கும் புகார் கடிதம் ஒன்றை கொடுத்தார். அத்துடன் பெண் கடத்தப்பட்டு 3 நாட்கள் வன்கொடுமை செய்யப்பட்டதாக உடன் சென்ற தர்மராஜ் என்பவரும் திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு வாட்ஸ்அப் மூலமாக புகார் கொடுத்துள்ளார். கேரள பெண் கொடுத்த இந்த பகீர் புகார் தமிழக கேரள போலீசாரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரவளி பிரியா பழனி பகுதியில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுதல் உள்ளிட்ட வழக்குகளை பதிவு செய்துள்ள போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து விசாரணையை தொடங்கினர். குற்றம் நடந்ததாக கூறப்படும் பகுதியில் உள்ள தங்கும் விடுதி மற்றும் விடுதி உரிமையாளர், பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்களிடம் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் பெண் கொடுத்த பாலியல் புகாரில் பல முரண்பாடுகள் இருப்பதாக தமிழக போலீசார் சந்தேகமடைந்தனர். சம்பவம் நடந்த ஜூன் 19ஆம் தேதி தமிழகத்தில் கொரோனா காரணமாக முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக வழிபாட்டு தலங்கள் அனைத்து மூடப்பட்டிருந்தன. அப்படி இருக்கையில் பெண் எப்படி பழனி கோயிலுக்கு வழிபாட்டிற்காக வந்திருக்க முடியும் என போலீசார் சந்தேகமடைந்தனர். அத்துடன் விடுதியில் பெண்ணுடன் தங்கியிருந்தவர் அவரது கணவர் இல்லை என்றும் பெண்ணும் அவருடன் தங்கியிருந்த ஆணும் மதுபோதையில் தகராறு செய்துவிட்டு விடுதியை விட்டு வெளியே வந்ததாகவும் சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளது. 3 நாட்கள் அடைத்து வைத்து பெண் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சொல்லும் நாட்களில் பெண் பழனி சாலைகளில் நடந்து சென்றதற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளதாக
போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் ஒரு ஆணுடன் குடிபோதையில் ரகளை செய்த நிலையில் மறுநாளே வெளியேற்றப்பட்டதாகவும் பின்னர் கேரளாவில் இருந்து அலைபேசியில் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் பெண் தங்கியிருந்த விடுதியின் உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளார். இதனிடையே பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் சரக டிஐஜி விஜயகுமாரி கேரள பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டிற்கான எவ்வித ஆதாரமும் இல்லை என தெரிவித்துள்ளார். மருத்துவ சோதனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெறவில்லை என கேரள மருத்துவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் பணம் பறிக்கும் நோக்கில் சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு வாரத்திற்கு முன்னாடி இந்த லாட்ஜ் உரிமையாளர் அவருக்கு கேரளாவிலிருந்து ஒரு 2 புது எண்கள்லேருந்து கால் பண்ணி பணம் கேட்டு மிரட்டியதா அந்த விசாரணையில் எங்களோட விசாரணையில் தெரிய வருது. இது குறித்து எங்களோட விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ரிலிமினரி மெடிக்கல் ரிப்போர்ட் அதை கேரளாவோட இதுலேருந்து மருத்துவரோட அறிக்கை ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ எங்களுடைய தனிப்படை இவங்ககிட்ட இருந்து வாங்கி இது பண்ணியிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளானதற்கான காயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து எங்களுடைய விசாரணை தொடரும். கூடுதல் விசாரணை மேற்கொள்வதற்காக ஏடிஎஸ்பி சந்திரன் தலைமையிலான குழு கேரள மாநிலம் கண்ணூர் விரைந்துள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது? விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. வேலைகளையும் அவங்களே சுயமா பண்ண முடியும். கணினி சார்ந்த அனைத்து பணிகளையும் மற்றவர்களைப் போல தானும் எளிதாக திரை வாசிப்பான் தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்வதாக தெரிவிக்கும் பள்ளி மாணவி கௌஷிகா, கணினி சார்ந்த அனைத்து பயன்பாடுகளையும் தானே மேற்கொள்வது வாழ்வில் தன்னம்பிக்கையை அளிப்பதாக கூறுகிறார். இதில் எனக்கு ஏதாவது ப்ரௌஸ் பண்ண எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் இதிலே தெரிஞ்சுப்பேன். ஒருவேளை எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் இதிலே படிச்சுப்பேன். அப்புறம் என்னோடய ஹோம்ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக எனக்கு எல்லாத்துக்குமே இந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டதுனால எனக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழில்நுட்பங்களை அரசு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவுடன் சிறப்பு செய்தியாளர் கீதன். உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விவரப்படி இந்தியாவில் 4 கோடி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். அவர்களில் 50 லட்சம் பேர் குழந்தைகள். கல்வி, வேலைவாய்ப்பு என பார்வையற்றவர்களுக்கான சவால்கள் ஏராளம். அந்த வகையில் இன்றைய தொழில்நுட்ப உலகில் அனைத்து துறைகளும் கணினி சார்ந்து இயங்குவது இன்றியமையாததாக உள்ளது. அதே நேரத்தில் பார்வையற்றவர்களால் கணினி சார்ந்த வேலைவாய்ப்புகளில் பணியாற்றுவது என்பது இயலாத ஒன்றாக உள்ளது. இந்த நிலையை மாற்றக்கூடியதே ஸ்கிரீன் ரீடர் எனப்படும் திரை வாசிப்பான் மென்பொருள். இந்த மென்பொருள் உள்ளடக்கப்பட்ட கணினிகளின் திரையில் உள்ளவற்றை ஒலி வடிவில் பார்வையற்ற நபர்கள் கேட்க முடியும். இதன் மூலமாக பார்வையற்ற நபர் ஒருவர் குரல் பதிவை கேட்டு எளிதாக கணினிகளை இயக்க முடியும். திரை வாசிப்பான் மென்பொருளுக்குரிய பயிற்சியை பெறுவதன் மூலம் பார்வையற்றவர்கள் வங்கிகள், தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்ற முடியும். இப்படி பயனுள்ள மென்பொருள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சியை அரசு பள்ளி அளவிலேயே மாணவர்களுக்கு எடுத்துரைத்தால் பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளி வீசும் என கூறுகிறார் இதன் பயிற்சியாளர் ரகுராமன். பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு குறிப்பாக லேப்டாப்பும் மொபைல் ஃபோனும் அளித்து அவர்களுக்கு இந்த திரைவாசிப்பான் பற்றியான ஒரு முறையான ஒரு அறிமுகம் செய்து அதற்கான ஒரு முழு பயிற்சியை அவங்களுக்கு தந்தால் அவங்களுடைய கல்வி சார்ந்த செயல்பாடுகளை, அதாவது வாசித்தல், எழுதுதல், அந்த கணினியில் ஒரு அசைன்மெண்ட் எழுதுறது, எக்ஸாம் எழுதுறது, இல்லை அவங்களுடைய பாட புத்தகங்களை அவங்களே டவுன்லோட் பண்ணி படிக்கிறது போன்ற அனைத்து வேலைகளையும் அவங்களே சுயமாக பண்ண முடியும். கணினி சார்ந்த அனைத்து பணிகளையும் மற்றவர்களைப் போல தானும் எளிதாக திரை வாசிப்பான் தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்வதாக தெரிவிக்கும் பள்ளி மாணவி கௌஷிகா, கணினி சார்ந்த அனைத்து பயன்பாடுகளையும் தானே மேற்கொள்வது வாழ்வில் தன்னம்பிக்கையை அளிப்பதாக கூறுகிறார். இதில் எனக்கு ஏதாவது ப்ரௌஸ் பண்ண தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
கைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு ஊழியர்களை வாரம் 2 நாட்கள் கைத்தறி ஆடைகள் உடுத்த அறிவுறுத்தலாம் என முதலமைச்சர் யோசனை கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் இத்துறைகளின் 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பட்டு நெசவாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கவும், தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் மூலம் சோப்பு, தேன் மற்றும் இதர பொருட்களை தயாரித்து விற்குமாறும் கேட்டுக்கொண்டார். கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் பூம்புகார் விற்பனை நிலையங்கள் மூலம் நடைபெறும் விற்பனையை 35 கோடியிலிருந்து 100 கோடியாக உயர்த்துவது குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை கூறினார். இதேபோன்று கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறையின் ஆய்வுக் கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தோடு இருப்பில் உள்ள பள்ளி நோட்டு புத்தகங்களை மாணவர்களுக்கு விநியோகம் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி புகைப்படங்களுடன் கூடிய பள்ளி பாடப்புத்தகங்கள், நோட்டுகள், பைகளை விநியோகிக்க வேண்டாம் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நமது திராவிட இயக்கம் அமைப்பின் தலைவர் ஓவியம் ராஜன் மனு தாக்கல் செய்தார். பள்ளி கல்வித்துறையின் இந்த உத்தரவால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாகவும், எனவே தற்போது இருப்பில் உள்ள முன்னாள் முதல்வர்களின் புகைப்படங்களுடன் கூடிய நோட்டு புத்தகங்களை விநியோகிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் மனுவில் கோரியிருந்தார். மேலும் எதிர்காலத்தில் பைகள், நோட்டு புத்தகங்களில் அரசியல் தலைவர்களின் புகைப்படங்களை அச்சடிக்க தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். சிவசங்கர் பாபா மீதான 2வது போக்சோ வழக்கில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மாணவிகளிடம் அத்துமீறியதாக சுசில்ஹரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபாவை போலீசார் ஏற்கனவே கைது செய்து 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து பள்ளி சுற்றுலாவிற்கு அழைத்து செல்வதாக கூறி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக 2வது முறை போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரித்த செங்கல்பட்டு சிறப்பு போக்சோ நீதிமன்றம் சிவசங்கர் பாபாவை அந்த வழக்கிலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து சிவசங்கர் பாபா மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிவசங்கர் பாபா மீது இதுவரை 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே அமமுக பிரமுகர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தன் அவரது விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்றிருந்தார். நீண்ட நேரமாகியும் கோவிந்தன் வீடு திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடி தோட்டத்திற்கு சென்றனர். அங்கு கோவிந்தன் உடல் முழுவதும் வெட்டு காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கோவிந்தனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனை அருகே குப்பை தொட்டியில் பச்சிளம் குழந்தையை வீசி சென்றவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சுகாதாரத்துறை அலுவலகம் அருகே பெரியார் மேம்பாலத்திற்கு கீழ் உள்ள குப்பை தொட்டியில் பிறந்த சில நிமிடங்களேயான குழந்தை இறந்த நிலையில் சிறிய பையில் போடப்பட்டுள்ளது. குப்பையை எடுக்க வந்த பணியாளர் அதனை கண்டு காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். ஒன்று சாயங்காலம் பிறந்திருக்கோம், இல்லைன்னா நைட்டு பிறந்திருக்கோம். இப்போ பிறந்த குழந்தை உடனே கொண்டு போட்டாங்க. ரத்தமும் கையில் அந்த தொப்புளி கொடை கூட உழுவுலைங்கண்ணா. 7 மாதம் 8 மாதம் தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. புற மாசத்துல தான் பிறந்திருக்குது. முழுசா 10 மாதம் சுமந்திருந்தா இந்த மாதிரி சாவறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்படி போடுனாலும் யோசிச்சிருப்பாங்க. குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த காவலர்கள் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் மூதாட்டி ஒருவர் மஞ்சள் பையில் குழந்தையுடன் வரும் காட்சி பதிவாகியுள்ளது. குப்பை தொட்டி அருகே சென்ற அந்த மூதாட்டி ஆட்கள் யாரும் இல்லாத சமயம் பார்த்து பையுடன் குழந்தையை குப்பை தொட்டியில் போடுகிறார். குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி சென்றவர் யார் என்பது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி திறப்பு குறித்து அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதால் கடைகள் திறப்பு, பொது போக்குவரத்துக்கு அனுமதி என பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்வி பெற்றோர் மனதில் எழுந்துள்ளது. இந்நிலையில் திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து பள்ளி கல்வி அமைச்சரும் அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பில் மகேஷ் மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் 16ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகு அவர்கள் பின்பற்றும் கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து ஆராயப்படும் என குறிப்பிட்டார். பாண்டிச்சேரி எப்படிலாம் அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறதோ அதே போன்று நம்மளுடைய துறையை சார்ந்த அதிகாரிகள் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறதோ அதையெல்லாம் கொண்டு சென்று மாண்பு முதலமைச்சருடைய கரிவான பாதைக்கு எடுத்து செல்வோம். மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற இந்த கொரோனா சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அவர் என்ன வழிவகை சொல்கிறாரோ அந்த வகையில் அதை நாங்கள் பின்பற்றுவோம். இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆஸ்திரேலிய நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்கல்வித்துறையை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வது தொடர்பாக ஆஸ்திரேலிய நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான பணிகள் திட்டமிட்டபடி தொடங்கும் என்றார். மேலும் கல்லூரிகள் திறப்பது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஆந்திரா மாநிலத்திலேயே ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு கல்லூரிகள் திறக்கப்படும். மாணவர்கள் ஆர்வலோடு காத்துக்கிறாங்க. அதை பற்றி முதலமைச்சர் முடிவெடுப்பார். சுகாதாரத்துறையை ஆலோசித்து அதற்குரிய முடிவுகளை பிறகு அறிவிக்கப்படும். கல்லூரி ஆன்லைனில் தான் கல்லூரி தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்லூரியிலேருந்து ஆகஸ்ட் 1 அட்மிஷன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அவையிலெல்லாம் நடைபெறும். கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி பள்ளிகளை திறக்கலாம் என்று பெற்றோர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். ஆனால் கொரோனா 2வது அலை முழுமையாக கட்டுக்குள் வராத நிலையில் தற்போதைக்கு பள்ளிகளை திறக்கக்கூடாது என்ற கருத்தும் பெற்றோர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது அலை ரொம்ப அதிகமாக பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நம்பி நாங்களே பயந்தபடி தான் இப்போ வெளியே போட்டு 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்காக போட்டு போகிறோம். இப்போ குழந்தைங்களை அனுப்பிட்டு எந்த விதத்தில் அவங்களுக்கு அரசாங்கம் எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இப்படி பள்ளிக்கு அனுப்புனா இப்போதைக்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறது இப்போதைக்கு எங்களுக்கு மட்டும் விருப்பம். எங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு விருப்பம், எந்த விதமான விருப்பமும் கிடையாது. கம்மியான பேரை கூப்பிட்டு பண்ணணும். இப்போ கிளாஸ் ரூமில் 50 பேர் 60 பேர்லாம் போட்டால் வேலை ஆகாது. ஒரு 20 பேர் 25 பேர் வச்சு நடத்தினா சேஃபாக நடத்தணும். வேறு வழி இல்லை. ஸ்கூல் நடத்தியும் ஆகணும், சேஃப்டியும் பார்க்கணும். கொரோனா 3வது அலை பரவாமல் தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் பள்ளி கல்லூரிகளில் முறையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு திறக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.